திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். கடவுள் தான் வந்து திருமணத்தை நிச்சயிக்கிறாரு, அவர் தான் கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறாருன்ற நம்புகிறோம். இப்போது அந்த திருமணம் வந்து கரெக்டாக பார்த்து சரியாக பண்ணாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, டைவர்ஸ் ஆகுது, அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை, வேறு வேறு ப்ராப்ளம் வருது. நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், கணவனை மனைவி போட்டு தள்ளுறாங்க, மனைவியை கணவன் போட்டு தள்ளுறாரு. அப்போ ரீசண்டாக நியூஸ் பேப்பரில் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, அந்த முறையாக ஜோதிடர்கள் சரியான பொருத்தம் பார்க்கவில்லை என்று தான் அர்த்தம். தவறு ஜோதிடர்கள் மீது தான். சில கேஸில் வந்து ஜோதிடர்கள் சொன்னாலும் கௌரவத்துக்காகவும் பணத்துக்காகவும் செல்வாக்காகவும் அந்தஸ்துக்காகவும் ஜோதிடர்கள் சொல்ல மீறி போயிட்டு சில பேர் கல்யாணம் பண்ணி அவசரப்படுறாங்க. அது வேறு சப்ஜெக்ட். அது அவங்களா கொழுப்பு எடுத்துகிட்டு போய் பண்ணுறது, அது சஃபர் ஆவாங்க. அதுக்கு நாம் ஜோதிடர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஜோதிடர்களோட சைடில் வந்து நீங்கள் வந்து ஒரு கொடுக்கும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் விளையாடுறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாம் தவறான ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பாதிப்பு பல தம்பதிகளுடைய வாழ்க்கையில் பல ஜென்மங்களுக்கு உண்டான ஒரு தீமைகளை உருவாக்கி கொடுத்தோம். அந்த பேட் கர்மா நமக்கு சேரும், ஜோதிடர்களாகிய நமக்கு சேரும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவின்னு சொல்லிட்டு 2 பேருடைய வாழ்க்கையை நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போது நீங்கள் அது முறையாக பார்த்து சரியாக பார்த்து இது பொருத்தம்னா பொருத்தம்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. எல்லாரையும் நான் சொல்ல, சில பேர் அந்த தவறுகளை செய்கிறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் அப்படின்றது தான். என்ன இருக்கோ இருக்கிறத சொல்லுங்கள். சில பேர் 10 பொருத்தம் 10 பார்த்துட்டு இது சரி ஓகே ரைட் பண்ணிடுங்கன்றாங்க. 10 பொருத்தம் பார்த்து செய்கின்ற திருமணங்கள் செட் ஆகாது. அப்போ அடுத்தது என்ன வரீங்க, ராசி கட்டம் பார்க்குறீங்க. ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து நீங்கள் பொருத்தம் சொல்கிறது தவறாக இருக்கும். அங்கேயும் பிரச்சனைகள் வரும். அடுத்து நவாம்சம் பார்க்குறீங்க. ஸோ நவாம்சத்தையும் தரவாக பார்க்கணும், நவாம்சத்துலேயும் பார்க்கணும். ஸோ அதையும் தரவாக பாருங்கள். அதுக்கு மேலே நவாம்சத்தில் ஒரு சப்டிவிஷன் உள்ளே போய் பாருங்கள். இந்த மாதிரி தரவாக பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கப்பல்களுடைய ஜாதகத்தை பார்க்குறதுக்கு அரை நாள் எடுக்கும், கன்ஃபார்மாக எடுக்கும். ஆனால் நல்லா பொருத்தமாக பார்த்து சரியான, நம்ம ஒரு தவறான ஒரு ரிசல்ட்டை சொல்கிறோம், இது பொருந்துது இல்லை இது பொருந்தலை அப்படின்னு ஒரு சொல்கிறோன்னா அதனுடைய பாதிப்புகள் பல தலைமுறைகளுக்கு பாதிக்கும். அந்த பாவம் கண்டிப்பாக ஜோதிடர்களுக்கு வரும். அதுலேருந்து எந்த ஜோதிடரும் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ மருத்துவ தொழில் மாதிரி தான் ஜோதிடர்களும். மருத்துவர் வந்து அவர் நம்மளை நம்பி வராரு, தெய்வமாக நினச்சி வராரு. நம்ம தெய்வம், நம்ம மண்ணை சாப்பிட்னாலும் சாப்பிடுவாங்க, கதை சாப்பிட்னாலும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க நம்பி வராங்க, அவங்களோட நோய் பிரச்சனை கஷ்டங்கள் போகணும். அப்போ அவங்களுக்கு சரியான வைத்தியத்தை, சரியான முறையான சிகிச்சை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நம்ம தப்பாக பண்ணோம்னா அது மருத்துவர்களாகிய நம்மளையும் சரி, நம்மளுடைய பல தலைமுறையும் சரி பாதிக்கும். இந்த இதான் நான் கர்மா பற்றி பேசுகிற எக்ஸ்பர்ட்டுனால அந்த விஷயத்த சொல்கிறேன். மருத்துவர்களுக்கும் சரி, தவறான ஒரு சிகிச்சையை நம்ம கொடுத்தோம்னாலோ, தவறான ஒரு அட்வைஸை நம்ம கொடுத்தோம்னாலோ அதனுடைய பாதிப்பு கர்மா நமக்கும் வரும், நம்முடைய பரம்பரைக்கும் வரும். நம்முடைய பரம்பரையிலையும் எல்லாரும் பாதிப்பாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. ஜோதிடமும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு தவறான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா, அதனால் அவங்க பாதிக்கிறாங்கன்னா அதனுடைய பாதிப்பு தலைமுறைக்கு நமக்கு வரும். ஸோ ஜோதிடர்களுக்கும் சரி, மருத்துவர்களுக்கும் சரி, நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, அந்த தொழிலை பர்ஃபெக்டாக பண்ணணும். அதை தப்பு பண்ணோம்னா நாமளும் நம்மளோட தலைமுறையும் பாதிப்பாங்க. அப்போது 10 பொருத்தங்களை பார்க்கணும், அது இருக்கட்டும். அடுத்தது ராசி கட்டத்தையும் பார்க்கணும், அடுத்தது நவாம்சத்தையும் பார்க்கணும். நவாம்சத்தில் உள்ள சப்டிவிஷனில் போயிட்டு D1 D2 D60 வரைக்கும் இருக்கு இல்லையா, உள்ள தரவாக போயிட்டு அனலைஸ் பண்ணணும். 2 பேருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த ப்ளஸ்ஸும் எந்த மைனஸும் கரெக்டாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும், கரெக்டாக சொல்ல முடியும். நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி எடுத்து சொல்லணும். ஆனால் மக்கள் சைட்லேயும் தவறு இருக்குது. அதாவது ஒரு ஜாதகத்தை வந்து நல்ல தரவாக அனலைஸ் பண்ணி, இப்போ நான் சொல்கிற முறையில் வந்து ஒரு திருமண ஜாதகத்தை, ஒரு கப்புள்ஸுடைய ஜாதகத்தை பண்ணால் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஆகும். மினிமம் நல்ல தரவாக அனலைஸ் பண்ணோம்னா 6 மணி. அப்படி நீங்கள் பார்த்து ஒரு எஸ்ன்னு சொல்கிற கப்புளுக்கு அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பாங்க.
நோன்னு சொல்கிற கப்பல் வந்து அது பிரிச்சுடுவோம். ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருது பெஸ்ட்டு. அது என்ன சேர்த்து வச்சாலும் ஓட்டாது. அப்போ நம்ம சொல்கிற விஷயம் வந்து அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்து சொல்லணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அப்போது நல்லா பாருங்கள், ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில், ஜாதகத்தை நல்லா தரவாக பார்க்கும்போது ஆசை இருக்குது தாசில் பண்ண, அம்சம் இருக்குது கழுத மேய்க்கன்னுவாங்க. ஆசை இருக்குது தாசில் பண்ண, தாசில் மீன்ஸ் தாசில்தார், கலெக்டருக்கு அடுத்தது. தாசில்தார்னா அந்த காலத்தில் வந்து இந்த பழமொழி சொன்ன காலத்தில் தாசில்தார்ன்றது பெரிய ஒரு கௌரவமான தொழில், கௌரவமான ஒரு ஹையர் கிரேட் ஆஃபீஸர். அது பெருமையாக சொல்லுவாங்க, என் மகன் தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. தாசில்தார்ன்றது இந்த பழமொழி சொன்ன காலத்தில் ஒரு பெரிய போஸ்ட். கலெக்டர் போஸ்ட்னு நம்ம இப்போ சொல்ல மாதிரி, நீ என்ன பெரிய கலெக்டரான மாதிரி தாசில்தார்னு பெரிய போஸ்ட். அந்த பழமொழி சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, ஆசை இருக்குது தாசில் பண்ண, ஆனால் அம்சம் இருக்குது கழுத மேய்க்க. அம்சம் இருக்குது கழுத மேய்க்கணும்னா அம்சத்தில் நவாம்சத்தில் வந்து அவன் கழுத மேய்க்கணும்னு இருக்குது. நவாம்சத்தில் கழுத மேய்க்கணும்னு இருக்குது. ஆனால் மற்ற வகையில் பார்க்கும்போது, ராசி கட்டத்தில் பார்க்கும்பொழுது நம்ம அவர் தாசில்தார். இப்போ பார்த்து ராசி கட்டது வரைக்கும் பார்த்து இவர் தாசில்தார் ஆகிட்டு சொல்லிடுங்க. அவர் தாசில்தாரே ஆகலை, அவர் வந்து கழுத மேய்க்கிறார். அப்போ நவாம்சத்தை கரெக்டாக பார்த்து நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னோம்னா நம்ம கரெக்டாக சொல்லுவோம். மீறி பண்ண மாட்டார். ஒரு 10 இயர்ஸ் பேக்கு ஒரு அன்பர் சொன்னார் என்கிட்ட, சார் வந்து ஜாதகத்தில் வந்து நீங்கள் நல்ல பெரிய மில்லியனராக வருவீங்க, நீங்கள் பெரிய பணக்காரர் வருவீங்க, பெரிய பொட்டிசராக பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஆகும்னு சொன்னாங்க சார். நான் எங்கே போய் பார்த்தாலும் எல்லாரும் அப்படியே சொன்னாங்க சார். அப்படியே இருந்து நான் போயிட்டேன் சார். கடைசியில் அண்ணா நகரில் ஒரு ஹோட்டலில் பெஞ்ச் தொடச்சுங்கிறேன் சார் இப்போ. நான் அவர் எவ்வளோ நொந்து போய் சொன்னார் பாருங்க. அவர் சொல்லும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தது. நான் எங்கே போனேன், இங்கே வந்தேன், எல்லாரும் சொன்னாங்க சார் இப்படி வரீங்க அப்படி வரீங்க. கடைசியில் போய் நான் அண்ணா நகரில் ஒரு ஹோட்டலில், ரவுண்ட் அண்ணா கிட்ட ஒரு ஹோட்டலில் பெஞ்ச் தொடச்சுங்கிறேன் சார் இப்போது. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். அவர்கள் நிலைமை நினச்சி பாருங்களேன். இந்த மாதிரி நாம் சொல்கிற தவறான விஷயங்கள் வந்து பல பேருடைய வாழ்க்கையை பாதிக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த கர்மா வந்து பேட் கர்மா இருந்து கஷ்டப்படணும் போது அவங்க இந்த மாதிரி தவறாக ப்ரிடிக்ஷன் பண்ண சொல்லி ஜாதகர்கிட்ட போவாங்க தான் உண்மை என்ன, எங்கே போனால் தவறான ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க, அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணி அவர் கஷ்டப்படுவாரோ அந்த மாதிரி ஜோதிக்கு தான் போவாங்க. நல்ல கர்மா இருக்கும்போது தான் எங்கே போனால் நோய் குணமாகுமோ, யார்கிட்ட போனால் நோய் சீக்கிரம் சரியாகுமோ அந்த டாக்டர்கிட்ட கரெக்டாக போவாங்க. சர்ஜரியே இல்லை பண்ணாத, சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணாத, முறையாக மருந்து மட்டுமே கொடுத்து சுகப்படுத்தக்கூடிய டாக்டர்கிட்ட நல்ல கர்மா இருந்தால் தான் போவாங்க. கட்டு கர்மா இருந்தால் சர்ஜரி பண்ணுற டாக்டர்கிட்ட போவாங்க, வேறு நிறைய செலவாகிற டாக்டர்கிட்ட போவாங்க, ராங் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுற டாக்டர்கிட்ட போவாங்க, நிறைய தேவையான டெஸ்ட்லாம் கொடுக்குற டாக்டர்கிட்ட போவாங்க. இது மெடிக்கல் ப்ரொஃபஷன். அஸ்ட்ராலஜிலையும் அப்படியே தான். அவங்க சரியான கர்மா குட் கர்மா இருக்கும்பொழுது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியான ஜோதிடர்கிட்ட கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக சொல்லி போவாங்க. இல்லைன்னா ஒரு கும்சா ஒரு ஊகமாக ஏதோ ஒன்று முன்ன பின்ன ததுக்காப்புக்கு ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் போட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ப்ரிடிக்ஷன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கிட்ட கரெக்டாக அந்த கட்டுக்கர்மா கொண்டு போய் சேர்த்தோம். அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை, ஜோதிடர்கள் சொல்லி தப்பு இல்லை, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் இது சேர்த்தோம். அப்போ சுகப்படணும்னாலும் யார்கிட்ட போனால் அதை கரெக்டாக போய் இவங்க படம் அடைவாங்களோ அவங்கள போய் சேர்த்தோம். மருத்துவமாகட்டும் ஜோதிடமாகட்டும். அதே மாதிரி அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரியான எந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் அவங்க கஷ்டப்படுவாங்களோ, எந்த ஜோதிடர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறத கேட்டு குடித்தவராக போவாங்களோ அந்த மாதிரி பர்சன்கிட்ட போவாங்க. இதையும் கர்மா தான் பண்ணுது. நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போக விடும். யார் சரியான நபர், யார் உங்களுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடிய நபர், யார் வந்து உங்களை சரியான வழியில் கொண்டு போய் உங்களை பாசிட்டிவாக கொண்டு போய் விடுவாங்க அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு தானாகவே கிறிஸ்டல் கொடுத்து சரியான நபரிடம் போக வைக்கும். இது ஒன்றுக்கே நம்ம கிறிஸ்டலை வாங்கலாம் இல்லையா? சரியான நபர்கிட்ட போக வைக்கும், சரியான நடவடிக்கை எடுக்க வைக்கும், ராங்கான பர்சன்ட்டு போக விடாது. அவ்வளோ இன்ட்யூஷனை கொடுத்து கரெக்டாக கொடுக்கும். டிவைன்லேருந்து இன்ட்யூஷனை வாங்கி கிறிஸ்டல் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும். அந்த இன்ட்யூஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தவறான நபர்கிட்ட போக மாட்டீங்க, சரியான நபர்கிட்ட போவீங்க. கிறிஸ்டலை பயன்படுத்தி உங்கள் திருமண ஜோடியை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்டல் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்களோ, யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நீங்கள் சுகமாக இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு கணவனை, அந்த மாதிரி ஒரு மனைவியை அடைவதற்கான வழிகளை உங்களுக்கு காட்டி அந்த லிங்கில் கொண்டு போய் உங்களை விடும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டல் எவ்வளோ வேல்யூ உள்ள பொருள் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. கிறிஸ்டலை பயன்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவீர்கள்.